ஓகே. ஸோ இந்த மெத்தட ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து மல்டிபிள் சுவிட்ச் இருக்கலாம். இதே கான்செப்ட்ட நீங்க எதுல ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோடு VLANல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அலோடு VLANக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு? நமக்கு வந்து 10, 20, 30, 40 அப்படிங்கிற 4 VLAN இருக்கு. இங்க 10, 20 அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. 50, 60 அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுல என்ன செஞ்சுக்கிறோம்? 50, 60 அப்படிங்கிற VLAN கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுல 50, 60 அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இவரை வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, சர்வர் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாத்திடுறோம். மாத்தினா என்ன நடக்கும்? இதுல இருக்கிற எல்லா VLANோட டேட்டாபேஸும் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதை நான் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு மாத்திடுறேன். எந்த டேட்டாபேஸையுமே இது வந்து வாங்கிக்கிறாது இங்க. இது வந்து கிளைண்ட். இப்போ கிளைண்ட்டுக்கு எல்லா டேட்டாபேஸுமே இங்க போயிடும். இதுவும் கிளைண்ட். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் சுவிட்ச்ல நம்ம என்ன VLAN கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50, 60, 10, 20. இப்போ இதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? இங்க இருந்து இந்த 60 அண்ட் 50 இவங்களோட கம்யூனிகேஷன் பண்ண முடியும் இதுல. அதே மாதிரி 10, 20 இவங்க 2 பேரும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காகத்தான் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சை வந்து இன்பிட்வீன்ல, அதாவது கிளைண்ட்டுக்கு இன்பிட்வீன்ல போட்டுருவாங்க. போட்டுட்டு கிளைண்ட்டுக்கு என்னென்ன VLAN போகணும் அப்படிங்கிறத மட்டும் டிரான்ஸ்பரண்ட்ல வந்து அசைன் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு என்ன கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலோடு VLAN அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ நீங்க எந்த VLAN இந்த சைடு வந்து அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அலோவ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க வந்து 2க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளைண்ட்டா நீங்க மாத்திட்டீங்க. 2மே ஒண்ணுதான். இதை வந்து நீங்க வந்து ட்ரங்க் போர்ட்னு போடுறோம். இதையும் ட்ரங்க் போர்ட்னு மாறிடும். மல்டிபிள் VLAN வந்துடும். இந்த சுவிட்சை நீங்க வந்து கிளைண்ட் அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா, நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? அலோடு VLAN நீங்க கொடுத்துக்கலாம். அலோடு VLAN கொடுத்தீங்கன்னா அந்த 2 VLAN மட்டுமே இவருக்கு வந்து, அதாவது அந்த 2 VLANோட டிராபிக் மட்டுமே இவருக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த சைடு போகும். ஓகே. இப்போ நமக்கு வந்து இந்த அலோடு VLANக்கும் VTPக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனிக்குள்ள இருக்கிற டேட்டாபேஸ் வேற யாருக்குமே போயிடக்கூடாது அப்படின்னா நீங்க VTP மோடு தான் ரெடி பண்ணணும். இப்போ VTP மோட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, இந்த 4 சுவிட்சும் நம்மளோட கம்பெனியோட அசெட். வேற யாராவது வந்து இந்த சுவிட்சோட ஒரு நியூ சுவிட்சை ஆட் பண்ணா, அதை ட்ரங்க் போட்டுன்னு அவர் கான்ஃபிகர் பண்ணினாலும் எந்த டீட்டெயிலுமே இதுக்கு வந்து கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா நம்மளோட VTP டொமைன் நேம் இவருக்கு தெரியணும், பாஸ்வேர்டு தெரியணும். ஸோ இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் இதுல. ஓகே. மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது எதுக்காக இந்த டொமைன் நேம் பாஸ்வேர்ட்னா கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுவிட்ச் இருக்கு பாருங்களேன். இந்த சுவிட்ச் வந்து இப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு. அவர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுவிட்ச் அப்படின்னு வச்சுக்கிறோம் இதுல. ஸோ அவர் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதாவது ஒரு டொமைன் நேம்ல ரெடி பண்ணியிருக்கலாம். அவர் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டில் ரெடி பண்ணியிருக்கலாம். அவர் இப்போ நீங்கள் வந்து இதை என்ன செய்றீங்க அப்படின்னா, நம்ம கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு சுவிட்சோட நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க. அட்டாச் பண்ணால் என்ன செய்யாது? இது ரெண்டும் வந்து மிங்கிள் ஆகாது இந்த இடத்துல. ஆனால் அவர் ரெடி பண்ணும்போது என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனியில் என்ன டொமைன் நேம் யூஸ் பண்ணுறோம், என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாருன்னு வச்சுக்கிறோங்களேன், நம்ம கம்பெனிக்கு பெரும் ப்ராப்ளத்தை இது கிரியேட் பண்ணி விட்டுரும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கம்பெனி ப்ராப்பராக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளோட சர்வர் சுவிட்சை ஓப்பன் பண்ணுறோம். எனேபிள் ஸோ VTP ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே நமக்கு என்ன ரிவிஷன் நம்பர் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் நம்பர் 1 அப்படின்னு காட்டுது. ஓகே. இப்போ நம்ம இந்த சுவிட்சை, அதாவது ஓல்டு சுவிட்சை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓல்டு சுவிட்சில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VTP டொமைன் gitn.net.
சாரி. இப்போ கரண்ட்டாக நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதே மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் ஓல்டுலேயும் இருக்குது. விடிபி மோடு இது கொடுக்க தேவையில்லை. சர்வர் என்ன சர்வர் மோடில் தான் இருக்குது. விடிபி பாஸ்வேர்ட் 123 விடிபி வெர்ஷன் 2. இப்போ இவரோட ரிவிஷன் நம்பரை செக் பண்ணுறோம். ஸோ விடிபி ஸ்டேட்டஸ். ஓகே. இப்போ இவருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நம்பர் இப்போ என்ன அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக சாரி நான் தான் ஒன்று வந்து மிஸ்டேக்காக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த சர்வர் மோட் அப்படிங்கிற விடிபி டொமைன் நேம்னா நீங்கள் கிரியேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் VLANல என்ன சேஞ்ச் நடக்குமோ அப்போ தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுது இந்த இடத்துல. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2-3 VLAN நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எங்கன்னா ஓல்டு சுவிட்சில் கான்ஃபிக் VLAN 5 VLAN 55 VLAN 6 VLAN 66. ஓகே. இப்போ ஓல்டு சுவிட்சில் ஸோ விடிபி ஸ்டேட்டஸ். ஓகே. இப்போ இவரோட ரிவிஷன் நம்பர் வந்து 5. என்ன மோடில் இருக்காருன்னா சர்வர். இது நம்மளோட நியூ சுவிட்ச். நம்ம நியூ சுவிட்ச் என்ன மோடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் ரிவிஷன் நம்பர் 1. 2 பேருக்குமே சேம் டொமைன் நேம், 2 பேருக்குமே சேம் பாஸ்வேர்ட் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க வச்சுருக்கோம், நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இதில் ஆட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா 2 பேருமே சர்வர். இப்போ 2 பேர்லையுமே வேறு வேறு VLAN டேட்டாபேஸ் இருக்குது. அப்போனா யாரோடதை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட ரிவிஷன் நம்பர் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன மீனிங், இவருக்கு ரிவிஷன் நம்பர் எவ்வளோ இருக்குன்னா 7 இருக்குன்னு நினைக்கிறேன், இவருக்கு 1 இருக்கு. ஸோ இவர்கிட்ட என்ன டேட்டாபேஸ் இருக்கோ அந்த டேட்டாபேஸை வந்து இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். இவர்கிட்ட என்ன டேட்டாபேஸ் இருக்கோ அது எல்லாம் டெலீட் ஆயிரும். நம்ம இந்த சுவிட்சில் ரெடி பண்ணியிருக்க VLAN 1020. 1020 அப்படிங்கிற VLAN வந்து இதுலேயே இல்லை. இவங்க மல்டிபிள் VLAN வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஓல்டு சுவிட்சில். அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். ஸோ VLAN. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5, 6, 55 இது மாதிரி மல்டிபிள் VLANs இருக்கு. இப்போ ஓல்டு சுவிட்சையும் நியூ சுவிட்சையும் நம்ம அட்டாச் பண்ணுறோம். நான் போர்ட் நம்பர் 24லேருந்து 24 அட்டாச் பண்ணிக்கிறோம். ஏதோ ஒரு சைடு நீங்கள் ட்ரங்க்னு கான்ஃபிகர் பண்ணால் போதும். ஸோ நான் இந்த ஓல்டு சுவிட்சில் ட்ரங்க் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணுறேன். கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ் FA0/24 சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஓல்டு சுவிட்சோட VLANோட டேட்டாபேஸை செக் பண்ணுறோம். ஸோ VLAN இதில் என்ன VLAN இருக்கோ அந்த VLAN டேட்டாபேஸ் தான் இங்கே இருக்குது. இப்போ நியூ சுவிட்சுக்கு வரோம். நியூ சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இங்கேனா எரர் அடிச்சு நிற்கிது. எந்த போர்ட்டுமே அப்ளை இல்லை. எங்கேயெல்லாம் நீங்கள் VLAN வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ VLAN 1020 இந்த போர்ட் எல்லாமே பிளாக் ஆயிருச்சு. ஏன் பிளாக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ VLAN இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சுவிட்சில் என்ன டேட்டாபேஸ் இருக்கோ அதுதான் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த VLAN எல்லாம் டெலீட் ஆயிருச்சு. இந்த போர்ட்டுக்குனா நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, ஆல்ரெடி வந்து VLAN 1020 அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க. டேட்டாபேஸே இல்லை, பட் இங்கே கான்ஃபிகர் பண்ணதுனால இது என்ன பண்ணணும்னு தெரியாமல் மொத்தமாக நம்ம கம்பெனியே சடவுன் ஆயிரும் இதில். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் விடிபி அப்படிங்கிற ஒரு மோடு வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனிக்குள்ளே நியூ சுவிட்சை ஆட் பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஓல்டு சுவிட்சை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஓல்டு சுவிட்சை நீங்கள் எடுத்து தனியாக ஒரு சிஸ்டமில் போட்டு செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இது விடிபி மோடில் இருக்கா, விடிபி மோட்னா சர்வர் மோடில் தான் இருக்கும். அதில் வந்து விடிபி டொமைன் நேம் எதுவும் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறணும். அதாவது இப்போ இது ஓல்டு சுவிட்ச், இதில் ஸோ விடிபி ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம செக் பண்ணும்போது டொமைன் நேம் இருக்குது,
இது வேற டொமைன் நேமா இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த சுவிட்சை நீங்க ஏதோ ஒரு கம்பெனிக்கு யூஸ் பண்றதுக்காக எடுக்க போறீங்க, இல்ல நீங்க ஏதோ ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா விடிபில விடிபி வந்து ஆல்ரெடி கம்பெனிக்குள்ள ரன் ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு சுவிட்சை ஆட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சுவிட்சை ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நீங்க என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துரும் இதுல. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடிபி மோட். ஓகே, இதுவரை இன்னைக்கு வச்சுக்கிறோமா, இல்ல அடுத்த கான்செப்ட் எடுக்கிறதுனால எடுக்கிறேன். ஓகே ப்ரோ. இது வரைக்கும் ஓகே. ஓகே.